Hi, hello everyone. This is Shan here. ஸோ அதாவது இந்த நாள் இன்னொரு சீசனல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, டெல் யுவர் சோல் டு பிளஸ் த லார்ட். உன்னுடைய உன்னுடைய ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி சொல். டெல் யுவர் சோல் டு பிளஸ் த லார்ட். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக சங்கீதத்தில் பார்க்கும்போது எத்தனையோ இடங்கள்ல தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் சொல்றது நம்ம பார்க்குறோம். என் ஆத்மாவை ஏன் எனக்கு எனக்குள்ள கலங்குகிறான்னு சொல்றாரு. ஸோ அதாவது ஹீ ஸ்பீக்கிங் டு சோல். அவர் வந்து தன்னுடைய ஆத்மாவோடு பேசுறாரு. இந்த சீசன்ல நம்மளும் நம்மளுடைய ஆத்மாவோடு என்ன பண்ணலாம், பேசலாம். இது ஏதோ ஒரு ஒரு என்ன சூப்பர் நேச்சுரலான விஷயம் மாதிரி, இது ஏதோ ஒரு இது மாதிரி இல்லை. அக்கார்டிங் டு பைபிள் இருக்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆத்மா கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, சிதையதான் ஒன்று பேசுறது இல்லை. என்ன பேசணும், ரொம்ப 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 தெளிவா என்ன பேசணும், எந்த சோல் தேங்க் கர்த்தரை நன்றி செலுத்த முடியாது ஆத்மா கிட்ட சொல்லு. ஸோ அதாவது என்ன சொல்ல வரும்னா, கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்தலாம் சீசன். ஆனா வெறும் 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 ஒரு சில நேரத்துல நம்ம வந்து நன்றி சொல்லுவோம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகளால சொல்லுவோம், அதுவும் ஒரு விதமான நன்றி. பட் ஹார்ட்டோட சேர்ந்து நம்ம ஹோல் பீயிங்கா சேர்ந்து சொல்லணும்னா அதுக்கு நம்மளுடைய ஆத்மாவும் நன்றி சொல்லணும். ஸோ ஒரு சில நேரத்துல நம்மளுடைய ஆத்மாவை வந்து கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்த ஆரம்பிச்சதுன்னா, நம்மளை மீறி நம்மளுடைய நன்றிகள் வந்து அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறது இல்லாம அது வந்து நமக்குள்ள பல மாற்றங்களை நிச்சயமா உண்டாக்கும். ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சுத்தி கவர் ஆயிருந்தா, ஏதோ ஒரு அப்ரெஷன், ஏதோ டிப்ரெஷன், ஏதோ ஒரு விஷயம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, நம்ம கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லும்போது, நம்மளோட ஆத்மா நன்றி சொல்லும்போது அது அப்படியே ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த சீசன்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ உங்களோட வாழ்க்கையில ஒரு வேலை எத்தனையோ விஷயங்கள் இன்னும் நன்றி சொல்லாதபடி இருக்கிற விஷயங்களா உங்களோட கண்ணுமுறை சாப்பிட்டு காரணம். பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இல்லாம இப்படி அப்படி இல்லைன்னா இது அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் வந்து நம்மளோட வாழ்க்கையை பார்த்து ஒரு சில விஷயம் எப்பவும் சாப்பிட்டு இல்லாத விஷயத்தையும் நம்ம இதை காட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயங்கள் கத்திரி இது வரைக்கும் செஞ்சிருக்காருல, அதை பார்த்து முதல்ல அதற்கு நன்றி சொல்லும்படியா ஆத்மாவோட சேர்த்து ஒரு இன்னும் அதிகமான முழுமையான நன்றிகளை கர்த்தரிடம் இன்னும் அதிகமாக ஏறெடுக்கும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சீசன்ல தருவாராக. அது ஒரு பாடலா கூட பாடலாம், அல்லது அது ஒரு வார்த்தையா கூட சொல்லலாம். ஆக மொத்தம் நம்ம எஸ்பெஷலி டியூரிங் த ஒரு சில நேரத்துல நம்ம வந்து ஒரு பாடலா பாடி நன்றி சொல்றது கூட ஈஸி தான். ஆனா நம்மளோட பர்சனல் ப்ரேயர் டைம்ல கர்த்தரிடம் அது வேற யாரும் பார்க்க போறது, கர்த்தரும் நீங்களும் தான் இருக்க போறீங்க. ஸோ அந்த டைம்ல காடுக்கு ஹோல் ஹார்ட்டடா உங்க சோல் கர்த்தரை நோக்கி நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை கர்த்தர் இந்த சீசன் வர ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பலாம். ஸோ டேக் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம், டு தேங்க் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி வித் யுவர் சோல். ஸோ டெல் யுவர் சோல் டு தேங்க் யுவர் லார்ட். உங்களோட ஆத்மாவுக்கு நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டளை கொடுத்து கர்த்தரை இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிற கிருபையா இந்த சீசன்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு நிச்சயமாக தருவார்கள். See you in the next video. Bye.